ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் லைட்டாக சொல்லியிருப்போம். இப்போ இங்கே கொஞ்சம் ஃபர்தராக உள்ளே போகலாம் என்னங்கிறத. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எங்கே முடிச்சிருந்தோம்னா ஊப்ஸ் வந்து, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து 100% என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது ஜாவா அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்டு ஸ்டேட்டிக் கீவேர்டு இது ரெண்டும் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா, மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். அது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அப்படி இல்லைன்னா கூட ஸ்டேட்டிக் கீவேர்டுன்னு தனியாக பார்ப்போம், அப்போ இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ நம்ம கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருப்போம். கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன சொல்லுவாங்க, ப்ளூ பிரிண்ட். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்ன சொல்லலாம், ஹவுஸ், ஒரு வீடு ஒன்று நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரூம் 1, இந்த இடத்துல ரூம் 2 இருக்குது, தென் இது வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்ஜினியர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ இதை தான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு அண்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டுனா என்னன்னா வேரியபிள். ஃபீல்டுனா என்னது, வேரியபிள். விச் மீன்ஸ் இந்த வீட்டுடைய கலர் என்ன, அதாவது இந்த ரூமுடைய கலர் என்ன, இந்த ரூமுக்கு எத்தனை விண்டோ இருக்கணும், எத்தனை செல்ஃப் இருக்கணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணுறதா என்னது, வேரியபிள். தென் இந்த ரூம் 1 என்ன பர்பஸ், ஸ்டடி ரூமா, இப்போ ஸ்டடி ரூம்னா அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷன். தென் இந்த ரூம் 2 பார்த்தீங்கன்னா இது என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பெட்ரூம். இப்போ தூங்குறதுக்குன்னா அதுக்கு ஒரு என்னது பிஹேவியர் இருக்கும். தென் இந்த ஹால் என்ன பர்பஸ், இப்போ இந்த இடத்துல எங்கே நம்ம டிவி வைக்கணும், அப்போ டிவிக்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ ஒரு கிளாஸுக்குள்ள வேரியபிளும் மெத்தடும் என்ன இருக்கும், டிஃபைன் ஆகி இருக்கும். அந்த வேரியபிளையும் மெத்தடையும் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். அதாவது இதை ரியல் டைம்ல, இதை இந்த ப்ளூ பிரிண்டை ரியல் டைமா வீடா கன்வெர்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து என்னது, ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா இதுல இருக்க ஃபீல்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும், என்னப்பா பண்ணும், என்னப்பா பண்ணும், யூஸ் பண்ணும் இல்லையா. இந்த வேரியபிள் இந்த ரூம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். இந்த ப்ளூ பிரிண்டை அப்படியே யூஸ் பண்றது தான் ஆப்ஜெக்ட். அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் அதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 யூஸ் பண்ணலாம். ஸோ இதே இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ ஸ்டூடெண்டோடைய நேம் வேணும், ஏஜ் வேணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வேணும். ஓகேவா, ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்கிறத விட ஒரு மொபைலை வச்சு சொல்லலாம். இப்போ மொபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு கிளாஸ். ஓகேவா, இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா எனக்கு கிளாஸுக்கு மொபைல் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மொபைலில் எனக்கு என்ன ஃபீல்டு வேணும் மேஜரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு என்னப்பா வேணும், கலர். ஓகே, ஸ்ட்ரிங்குங்கிறது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா, தென் அது ஒரு கிளாஸ். அடுத்து ஸ்ட்ரிங்கு பிராண்டோடைய நேம், அப்போ பிராண்ட். தென் இன்ட்டு பேட்டரி கெப்பாசிட்டி. ஓகேவா, இது மூணு என்னது, ஃபீல்டு இல்லையா, ஃபீல்டு. ஸோ அதான் சொல்றாங்க, ஏ வேரியபிள் டிக்ளேர் இன்சைடு த கிளாஸ், அதான் என்ன சொல்றோம், ஃபீல்டு. அந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறப்ப சொல்லலாம். ஓகே, தென் எனக்கு அடுத்து ஒரு மெத்தட் வேணும், அதாவது பிஹேவியர் வேணும். பிஹேவியர் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு மொபைலும் அவங்கவுங்க பிராண்டுக்கு ஏற்றாப்படி அது அவங்களுடைய அவங்க மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிற மெக்கானிசம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபீச்சரை நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக மெத்தடாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ தனியாக மெத்தடை டிக்ளேர் பண்ணுறேன்னா சார்ஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, தென் வேற ஏதாவது மெத்தட் சொல்லலாமா, கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேணும் எல்லா மொபைலுக்கும். ஓகே, இதுதான் என்னது, ஒரு கிளாஸ். ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, மொபைல் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் கீவேர்டு என்ன பர்பஸ்க்கு, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா கிளாஸ் கீவேர்டு நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, இது ஸ்ட்ரிங்கு கலரு, ஸ்ட்ரிங்கு ப்ரைஸு, தென் இன்டிஜர், பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தென் பிஹேவியர்.
பப்ளிக் வாய்டு கால், தென் பப்ளிக் வாய்டு சார்ஜ். இதுதான் வந்து என்னது நமக்கு ஒரு கிளாஸ், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட். தென் இதை வந்து இப்போ ஓப்போ, ஒன் பிளஸ், ஆப்பிள் இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாமா? அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன் தானே. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு எனக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெயின் மெத்தடுக்குள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ மெயின் மெத்தடு எனக்கு வேணும். அப்போ மெயினுக்குரிய சின்டெக்ஸ் என்னது, மெயின் இதுக்குள்ள ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஒரு ரிட்டர்ன் டைப் சொல்லணும். இப்போ ரிட்டர்ன் டைப் வந்து இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, வாய்டு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரன் ஆகணும். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட். தென் ஜேவிஎம்க்கு தெரியணும், அப்போ பப்ளிக். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா என்னதுப்பா, ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதான் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னது, ஏ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரியல் என்டிட்டி. ரியல் என்டிட்டி கிரியேட்டட் ஃப்ரம் ஏ கிளாஸ். அதாவது ப்ளூ பிரிண்ட், அதாவது நமக்கு ஹவுஸ் இது பண்ணோம்ல, ஹவுஸுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வீடு கட்டணும். அதே தான் ரியல் என்டிட்டி அப்படிங்கிறது அந்த வீடு. தென் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட். இட்ஸ் ஓன் ஸ்டேட்னா இங்கே அந்த வீட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல, கலரு, வேற என்ன, எத்தனை விண்டோ அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்ட் டிசைட் பண்ணியிருக்கும். அதான் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட். அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது அந்த ரூம் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ புரியுதா? இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் ஏ ரியல் என்டிட்டி கிரியேட்டட் ஃப்ரம் ஏ கிளாஸ். ஓகேவா? தென் இந்த லைனை நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. an object is a runtime instance of a class. அதனா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை பற்றி பேசிட்டு வந்துடலாம், தென் வந்து இதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஆப்ஜெக்டை பற்றி பேசணும்னா எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக சின்டெக்ஸ் என்னன்னா, கிளாஸ் நேம், தென் வந்து ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, மெமரியை அலோகேட் பண்ணிடும். ஃபார் வாட்டுக்குன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரியை அலோகேட் பண்ணிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பட் டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணுது. தென் எந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்ல, அப்போ எந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கோமோ அந்த கிளாஸ் நேமை நம்ம கால் பண்ணணும். இப்போ மொபைல் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸை நான் ஸ்பேஸ் விட்டு கால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த நியூ வேர்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. சாரி, அது மெமரி வந்து அலோகேட் பண்ணிடுச்சு ஆப்ஜெக்ட்டுக்கு. அந்த மெமரியில் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மொபைல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னா அதோடைய நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து கிளாஸ் நேமும் அதுவும் சேமாக இருக்கும். இது வந்து கிளாஸ் நேம் தானே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல எல்லாரும் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னாலே என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாலே அது மெத்தட் தானே சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட். இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது இந்த 2 மெத்தட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பை டிஃபால்ட்டாக எனக்கு யார் கொடுத்ததுன்னா ஜேவிஎம் கொடுத்தது, நான் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நியூ கீவேர்டு என்ன பண்ணுச்சு, மெமரியை வந்து கிரியேட் பண்ணுச்சு. கிரியேட் பண்ண மெமரியில் என்ன பண்ணியிருக்கு, இந்த மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்குல்ல, நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபார்வார்ட் ரீயூஸுக்கு. அப்போ ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் அசைன் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணணும்னா என்னப்பா, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு மொபைல் தானே, ஸோ எடுத்தது என்ன வருதா, ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் கம்பெனி தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்லணும், இப்போ ஜென்ரலாக
நல்லா பாருங்க. ஏ ஈக்குவல் டு 10 இல்லையா? ஏ ஈக்குவல் டு 10. இது என்ன டேட்டா டைப்னு நான் சொல்லணும். அப்போ என்னது? இன்ட் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஏங்கிறது இங்க என்னது? வேரியபிள். இங்கேயும் நீங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு கூட வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நான் என்ன சொல்லணும்? டேட்டா டைப் சொல்லணும். இப்போ டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த கிளாஸ்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் டேட்டா டைப். அப்போ கிளாஸ் நேம் என்னது? மொபைல் எக்ஸாம்பிளா? புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்னு? இந்த 10 அப்படிங்கிறது இந்த கம்ப்ளீட் பார்ட்டும், இந்த 10ங்கிறது என்னது? இந்த கம்ப்ளீட் பார்ட். ஏன்னா இப்போதான் இதுவே நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது. அதனால டைரக்டா நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம். இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிளாஸ்லாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கு, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அதில் என்ன பண்ணலாம்? ப்ரிமிட்டிவ் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். நான் ப்ரிமிட்டிவ்ல என்னெல்லாம் இருந்துச்சு? அரே இருந்துச்சு. அரே இப்போ தான் போன வீடியோவில் பார்த்தோம். அரேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அரேவை ஏன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம்? இன்ட்டு நம்பர்ஸ் தென் நியூ இன்ட்டு 5 அப்படிங்கிறோம்ல. இப்போ இந்த நியூ என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெமரியா என்ன பண்ணுது? அலோகேட் பண்ணுது. ஸோ அரேக்கு ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்ணிடுச்சு. தென் நம்பர்ஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளில் நம்ம கொடுத்துருக்கோம். தென் இதோடைய டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட். நான் ப்ரிமிட்டிவ் எல்லாமே என்னது? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ப்ரிமிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது. டைரெக்டாக வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் டைரெக்டாக வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்பர் வந்து ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கும்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அரேக்குரிய வேல்யூஸை. ஓகேவா? இந்த இடத்துல இருக்குன்னா ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் வேரியபிள், அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள் எப்பயுமே என்ன பண்ணும்னா ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். அதனால தான் நான் இதை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொன்னேன். இதை என்னன்னு சொன்னேன்? 1+ அப்படிங்கிறத என்னன்னு சொன்னேன்? ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ இந்த மொபைல் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டுடைய ரெஃபரன்ஸை இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த ஏ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா டைரக்டா இந்த 10 அப்படிங்கிற லிட்ரல் வேல்யூவை என்ன பண்ணிருக்கு? ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? ஓகே. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நான் சொன்னதை கேளு. ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னதை சொல்லிட்டே இருந்தேன்னா வீடியோட லென்த் தான் கூட போயிட்டே இருக்கும். தென் என்ன பண்ண போறோம்? இட் ஹேஸ் ஓன் என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்கல்ல, ஓன் ஸ்டேட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு. அப்போ 1+ என்ன பண்ணுதுன்னா அதோடைய டேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது. 1+ இப்படி வச்சுக்கலாம். பேர் வந்து மீனிங்ஃபுல்லா 1+. ஓகே. 1+ டாட் ஆப்ரேட்டர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அது என்ன இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்ஸ்டன்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம தனியாக சொல்கிறேன். இப்போதைக்கு அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? ஃபார்வர்ட் இதை வந்து என்ன சொல்லுவோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு கிளாஸுக்கு உள்ள மெத்தடுக்கு வெளியே இருந்தால் அதை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆப்ரேட்டர் ஹெல்ப் பண்ணும். இப்போ டாட் ஆப்ரேட்டர் வச்சு என்னப்பா பேர் கொடுத்துருக்கும்? கலர். ஸோ கேபிட்டல் லெட்டர் கிடையாது, கலர். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே. தென் மறுபடியும் 1+ டாட் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு 7000. ஸ்ட்ரிங்கை எப்பயுமே டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இன்னும் ஸ்ட்ரிங்கு நடத்தலை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கு வந்துட்டாலே ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப்னாலே டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே. மறுபடியும் 1+ டாட் வேற என்னப்பா கொடுத்துருந்தோம்? பிராண்ட் தானே. பிராண்ட் தான் கொடுத்துருந்தோம். சாரி, பிராண்ட் சொல்ல. ஸ்ட்ரிங்கு கலரு, ஸ்ட்ரிங்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோமா? ப்ரைஸ் என்னப்பா வைக்கலாம்? இப்போ தான் மொபைல் காஸ்ட் எல்லாம் இடக்கு மடக்கா கூடிடுச்சுல, வச்சுக்கலாம் அப்படின்னு. 25K நல்ல மொபைல் இப்போ கிடைக்காது. ஓகே. ஸோ இதை எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும்.
இப்போ வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இதில் வந்து இதை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? வேல்யூ எல்லாம் இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கான். ஓகேவா? இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கான். இது டேரெக்டாக இந்த கலரை கால் பண்ணுறேன்னு வைங்க, என்ன வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி. சும்மா எடுத்ததுமே கம்ப்ளீட்டாக ரன் பண்ணோம்னு வைங்க. சேவ் கொடுத்தாதுமா, சேவ் கொடுத்துடலாம். தென் வந்து கம்பைல் பண்ணலாம். எரர் த்ரோ பண்ணிடுச்சு. என்ன எரர் த்ரோ பண்ணிடுச்சு? செமிகோலன் வைக்கலாம்ப்பா. செமிகோலன் வைக்கலாம். என்ன எரர்னு பார்க்குறீங்களா? என்ன வந்திருக்கு? எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத மட்டும் வந்திருக்கு. ஓகே, இங்கேயும் வைக்கல, இங்கேயும் வைக்கல. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். மறுபடியும் எரர் த்ரோ பண்ணியிருக்கு. கலர் இங்கே பாருங்க, சூப்பர். இந்த 25,000 வந்து ஸ்ட்ரிங்காமா, நான் இண்டிஜர் நினச்சி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்ட்ரிங்குனா நம்ம இப்படி கொடுக்கணும். 1+ ஸ்ட்ரிங்கு ப்ரைஸு பேட்டரி கெப்பாசிட்டி கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் அந்த எரரை சர்வே பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் எரர் வந்து இதான் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா, நான் இப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் வருமா? நான் ஸ்டேட்டிக் வேரியபிள் கலர் கேனாட் பி ரெஃபரன்ஸ். ஓகேவா? நமக்கு இந்த லைனை மட்டும் தூக்கிடலாமா? இதுதான் எரருக்கு ஒரு எரர் லைன். ஸோ இப்போ எனக்கு இந்த லைனும் தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகுங்க. வளன்னு போகிற மாதிரி இருக்கா? பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. நான் ஸ்டேட்டிக் வேரியபிள் கேனாட் பி ரெஃபரன்ஸ்டு ஃப்ரம் ஏ ஸ்டேட்டிக் கான்டெக்ஸ்ட். நான் இந்த ஸ்டேட்டிக் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டேட்டிக்னா என்ன மீனிங் அப்படிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு நான் யூஸ் பண்ணலை. இப்போ ஸ்டேட்டிக்குங்கிற கீவேர்டு இல்லாத ஒன்றை நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்டிக் மெத்தடுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெயின் மெத்தட் என்னது? ஸ்டேட்டிக் மெத்தட் இல்லை. ஸோ ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சஸ் பண்ணோம்னா என்ன வேணும்? அதே கதை தான். ஆப்ஜெக்ட் இல்லாமல் இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆப்ஜெக்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கால் பண்ணிடுவோமா? ஆப்ஜெக்ட் என்னது? 1 + டாட் கலர். ஓகே, கண்ட்ரோல் +C. 1 + பேட்டரி கெப்பாசிட்டி. தென் இது வேணுமா? இந்த இடத்துல 1+ என்னப்பா வேணும்? ப்ரைஸ் தானே வேணும், பிரிண்ட் பண்ணணும் ப்ரைஸ். ஓகே, ஸோ 3ஐயும் பிரிண்ட் பண்ண சொல்லியாச்சு. பிரிண்ட் பண்ணிடுவோமா? இப்போ ஸோ பிளகின் போயிட்டு நீங்கள் வந்து நோட்பேடில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வீடியோவோ 2வது வீடியோவோ இருக்கும். நான் இது வேற ஒரு செட்டப் பண்ணி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கு. எரர் த்ரோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒன்று குறையுது. பரந்திசிஸ் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னப்பா எரர் இருக்கா? எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம், நாம் எல்லாம் வெளியே இருக்கிறனால எனக்கு கரெக்டாக தெரியல. வெளியே மீன்ஸ் சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ரன் பண்ணலாம்.
கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல இது பண்ணுறானா? ஏன் கிளாஸுங்கிற இடத்துல எரர் த்ரோ பண்ணுது? ஓப்பன் பண்ணியிருக்கு. வில் ரைட்டிங். நான் கம்பைல் பண்ணாமல் ரன் பண்ணுறேண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிடுவோம். இல்லை கம்பைல் தான் பண்ணுறேன். ஓகே, இந்த கம்பைலர் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். நான் வந்து எக்லிப்ஸில் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்லிப்ஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் எரர் ஃபைண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் ஏதோ ஒன்று சிண்டெக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது என்னன்னு தெரில. இப்போ பார்க்கலாம். மொபைல் எக்ஸாம்பிள் தானே நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதே பேரில் வச்சிடலாம். அப்போ தான் சிண்டெக்ஸை வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது பண்ணோம்னு வைங்க. இங்கே எரர் வரலையா? ஆமாம், எரர் வரல. ஓகே, ரன் பண்ணிக்கலாம். இதான் வந்துருச்சா ப்ளூ? ஏன் வந்துச்சுன்னு தெரில, எனக்கு கோடு கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? அதை ப்ராப்பராக நம்ம ஒருவேளை நோட் பேடில் டைப் பண்ணி அந்த கமெண்ட் பேடு வழியாக ரன் பண்ணியிருந்தால் ரன் ஆயிருக்கும். அது நான் நோட் பேடு ப்ளஸில் ஜஸ்ட்டு ப்ளக்கின் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஏதாவது அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு இப்போ சூப்பராக. ஓகே, தென் வந்து எனக்கு இந்த பிஹேவியரும் வேணும்ல. ஸோ பிஹேவியர் அந்த மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அடுத்த டவுட் வந்துருக்கலாம். ஓகேவாப்பா, தெரியுதா? பப்ளிக் வைடு கால் பப்ளிக். ஸோ அதே தான், ஆப்ஜெக்ட் நேமை வச்சு கால் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ண போகிறோம்? 1 ப்ளஸ் டாட்டு என்ன பாரு பிஹேவியர் சார்ஜ். அடுத்து 1 ப்ளஸ் டாட் கால். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெஃபரன்ஸுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஒன் ப்ளஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லிடலாம். ஓகே, இப்போ யாராவது த்ரோ பண்ணணும். இந்த இடத்துல கால் வந்து நான் செமிகோலன் வைக்கல, இப்போ வராது. ஓகே, லென்த்து போயிட்டே இருக்கா? ஐயோ, மறுபடியும் வருது, மறுபடியும் வருது. என்ன வருது? என்ன த்ரோ பண்ணுது? என் மெத்தட அன்ரிசால்வ்டு கம்பைலேஷன் ப்ராப்ளம். ஒய் ஏன் த்ரோ பண்ணுது? எங்கே இப்போ எரர் வருது? ஓ, சாரி, ஏதோ பேக்கேஜ் அன்வான்டாக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, எப்படி இம்போர்ட் ஆச்சுன்னு தெரில. காலிங் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டோன்னா இதை வந்து காலிங் சார்ஜ் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாமா? ஓகே, சார்ஜ். ஓகேவா? இப்போ ரன் பண்ணோம்னா காலிங் ஃபங்க்ஷன் சார்ஜ் ஃபங்க்ஷன் 1 ப்ளஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்படியே தியரி கதைக்குள்ள போவோம். தியரி கதைக்குள்ள போயிட்டு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்டு பிஹேவியர். ஓகே, இட்ஸ் ஓன் ஸ்டேட்னா 1 ப்ளஸ்க்குரிய அந்த டேட்டாவும் அதோடைய பிஹேவியரும் நமக்கு என்னாச்சு வந்துச்சு. இப்போ அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வருது. என்ன வருது? அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வருது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்சங் உள்ளே வராங்க. ஓகேவா? இப்போ சாம்சங் உள்ளே வந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நியூ மொபைல் எக்ஸாம்பிள் தானே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி முடிக்கணும்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இப்போ சாம்சங் அப்படின்னு பேர் வச்சுட்டேன், வேரியபிள், அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள். தென் இதோட ரிட்டர்ன் டைப் என்னதுப்பா? மொபைல் எக்ஸாம்பிள் அப்படின்னாச்சு. ஓகே, ஓகேவா? இப்போ இந்த இது என்னது ரிட்டர்ன் டைப்னு சொல்லலாம்ல, அதில் டவுட் இல்லை. இல்லை, அப்போ டவுட் இல்லைன்னா அப்படியே இந்த லைனை இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி பார்ப்போம். ஏ கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். நம்ம தானே டிஃபைன் பண்ணோம், அதான் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தட் ஆக்ட் அஸ் ஏ ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்டாக தான் என்ன பண்ணுச்சு, ஆக்ட் பண்ணுச்சு. ஃபார் வாட்? எதுக்கு? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்? 1 ப்ளஸ். இப்போ வந்து சாம்சங் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் இட் டிஃபைன்ஸ் த ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிச்சு, விச் மீன்ஸ் என்னப்பா டிஃபைன் பண்ணிச்சு? கலரு, ப்ரைஸு,
பேட்டரி கெப்பாசிட்டி, தென் பிஹேவியர். 2 ஃபங்க்ஷன், அதாவது 2 மெத்தட் வச்சிருந்தோம். தட் இட் ஆப்ஜெக்ட்ஸ் வில் ஹேவ், அதாவது அப்படின்னா அந்த ஒன் பிளஸ் சாம்சங்குங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற பிஹேவியரையும் அண்டு ஃபீல்டையும் என்ன பண்ணியிருக்கும், இது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கும் இந்த கிளாஸ். புரியுதா? மீனிங் புரியுதா? இப்போ ஃபீல்டுனா என்ன பாருங்க, ஏ வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் ஏ கிளாஸ் தட் ஸ்டோர்ஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட். அதாவது அந்த ஆப்ஜெக்டோடைய டேட்டாவை தான் என்ன பண்ணுச்சு, ஸ்டோர் பண்ணுச்சு. ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணோம், அது அந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஃபில் பண்ணோம், தென் கலர் ஃபில் பண்ணோம் இல்லையா. பிஹேவியர் வந்து ஏற்கனவே இருந்த பிஹேவியரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் கேன் பெர்ஃபார்ம் அப்படின்னு எதையும் இப்போதைக்கு நம்ம மாடிஃபை பண்ணல. மாடிஃபை பண்ணுறதுலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்கும்னா, இப்போ இந்த சாம்சங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சாம்சங் உள்ளே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாம்சங் டாட் பேட்டரி கெப்பாசிட்டி, அவர் வந்து அவர் எப்பயுமே கம்மியாக தான் கொடுப்பார், அதனால் நம்மளும் கம்மியாக வச்சுக்கலாம். சாம்சங் டாட் பேட்டரி கெப்பாசிட்டி 4000 சொல்லியாச்சு. ஓகே, தென் சாம்சங் டாட் ப்ரைஸ். ப்ரைஸ் அவருக்கு பஞ்சம் இருக்காது, ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ திங்க் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணியிருந்தோம், அப்போ ஸ்ட்ரிங்கையே கொடுத்துருங்க டபுள் கோட்ஸ்க்குள்ளேயே. இன்னொன்று ஏதோ வச்சுக்கோங்க, கலரு. சாம்சங் டாட் கலர். கலர் வந்து நம்ம பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னவா பிரிண்ட் பண்ணுவீங்க, எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுறோம்னா, எஸ்ஓஎஸ்ஓல இது வந்து சாம்சங்கோடைய டேட்டா இல்லை, சாம்சங்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிடலாம். டபுள் கோட்ஸ் கொடுக்க மாதிரிச்சா. இந்த வீடியோ எல்லாம் லென்த்தியாக போயிட்டு இருக்கு, ஆனால் வேற வழி கிடையாது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வேணும். ஓகே, தென் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிதானே. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ண முடியாது. ஓகே, தென் உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ப்ரைஸ் எல்லாத்தையும் பேட்டரி கலர் எல்லாத்துக்கும் மாற்றிட்டு இருக்கா இல்லையா, மாற்றிட்டு இருக்கா இல்லையா, மாற்றிட்டு இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஏற்கனவே அதாவது 1+ உள்ளே வந்தாங்க, உள்ளே வந்தபோது அவங்களுடைய டேட்டாவும் மாறுமா மாறாதா அப்படிங்கிற டவுட் வந்துச்சா, ஓவர் ரைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போமா, ஓவர் ரைட் ஆகுதா இல்லையான்னு. தென் நான் என்ன மெத்தட் கிரியேட் பண்ணிடணும், சாம்சங் டாட் கால், தென் சாம்சங் டாட் ஐ திங்க் என்னவே ஆச்சிருந்தோம், சார்ஜா. ஓகே, சரி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ அதாவது உங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்கலாம், இந்த 4000 இந்த 20,000 பிளாக் அப்படிங்கிற வேல்யூ இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணியிருக்குமா, நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறதா அப்படிங்கிற செக் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இல்லை, 1+க்கு நம்ம ஏற்கனவே கொடுத்த டேட்டா தான் வந்திருக்கு, இதுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்த டேட்டா தான் இருக்குது, அப்போ சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? அந்தந்த ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு தேவையான டேட்டாவை அந்த ப்ளூ பிரிண்டில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இன்ஜினியர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு, நம்ம இடத்துல வீடு கட்டுறோம், அடுத்த ஒரு அதே ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணாலும் அவர் இடத்துல தான் கட்டுறாரே தவிர நம்ம ஏற்கனவே கட்டி வச்சிருக்க அந்த பில்டிங்கை இடிச்சுட்டு கட்டலை இல்லையா. ஆமா தானே. இப்போ அதே மாதிரி பேங்க்குக்கு போகிறோம், பேங்க்கு போகிற இடத்துல வந்து மணி டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா செலான் எடுத்து பண்ணுவோம். செலானை இப்போ யாரும் எடுக்க சொல்கிறா, போய் சிடிஎம் மிஷின்லேயே போட சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் செலான்னு ஒன்று இருக்கும், அந்த செலானை எடுத்து ஃபில் பண்ணுவோம். அந்த செலானை நம்ம தாராளமாக ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாமா, சொல்லலாம். ஏன்னா அந்த அடுத்து அந்த செலானை யூஸ் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு கஸ்டமராக, எவ்ரி கஸ்டமரை நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த கஸ்டமர் அவருடைய அக்கௌண்ட் நம்பரை தான் ஃபில் பண்ணுவார், அவருடைய நேமை தான் ஃபில் பண்ணுவார், அவர் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ண போகிறாருங்கிறதான் ஃபில் பண்ணுவார். அடுத்த ஒரு கஸ்டமர் வருவார், அவர் இன்னொரு ஃபார்ம் எடுப்பார், அவருக்குரிய டேட்டாவை தான் ஃபில் பண்ணுவாரே தவிர கஸ்டமர் ஒன்னுடைய டேட்டாவை வந்து என்ன பண்ண மாட்டார், மாடிஃபை பண்ண மாட்டார். ஓகேவா? ஸோ இதுதான் கிளாஸ் ஆப்ஜெக்ட்.
இதுல இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட்டும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஆப்ஜெக்ட். இங்க இடத்துல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணதே எடுத்து வந்துக்கலாம். இல்லைன்னு வைங்க, என்னடா அதுக்குரிய கோடை வேற நான் மறுபடியும் அடிக்கணும். கோடு வந்து டைம் இதாகிட்டே இருக்கும். இந்நேரம் இதோட டைம் லைனை பார்த்து உள்ள பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருப்பீங்க. ஓகே, இங்க பாருங்க. நியூ கீவேர்டு என்ன பண்ணுச்சு? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுச்சு. சாரி, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல எது இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது இன்ஸ்டன்ஸ்? இந்த ஒன் பிளஸ்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மொபைல் எக்ஸாம்பிள் கிளாஸ். இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிறது என்னது? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மொபைல் எக்ஸாம்பிள் கிளாஸ். ஓகேவா? அதை தான் சொல்ற வரோம். வாட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஏ ஸ்பெசிபிக் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். ஒன் பிளஸ்ங்கிறதா அக்கரன்ஸ். அதாவது இந்த கிளாஸ் மொபைல் எக்ஸாம்பிள்ல அக்கரானது தான் இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ். அல்லாத மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ்ல ஸ்பெசிஃபிக்கா வந்தது தான் இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ். நம்ம இந்த ஒன் பிளஸ் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இதெல்லாம் சொல்லியாச்சு. நியூ கீவேர்டு என்ன பண்ணும்? கிரியேட்ஸ் ஏ நியூ ஆப்ஜெக்ட் இன் மெமரி. allocates memory for a new object in the heap memoryங்கிறத நம்ம அப்புறமா என்ன சொல்லலாம். அடுத்து கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணும். ஃபார் வாட்? இனிஷியலைஸ் பண்றதுக்கு. கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது இருப்பான். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, ப்ராக்டிக்கலா எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணணும்னா, ரியல்லா இருக்க ஆக்சுவல் என்டிட்டி, அந்த வீடை அல்லது அந்த யூசர், அந்த கஸ்டமர் ஒன், இல்லைன்னா இந்த ஒன் பிளஸ் சாம்சங்க. இன்ஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா ரிலேஷன்ஷிப். ஒன் பிளஸ் அப்படிங்கிறது ஒன் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம்? மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா இன்ஸ்டன்ஸ். ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் கிளாஸ். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கும் வாட் கிளாஸ் த ஆப்ஜெக்ட் பிலாங் டு. இப்போ இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு ரிலேட்டிவா இருக்கும்? இந்த மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு ரிலேட்டிவா இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. S1 is an object. S1 is an instance of student, which means 1 plus is an instance of என்னது? மொபைல் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்ஸ்டன்ஸ்னா ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ சொன்னதுதான். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஆக்சுவல் என்டிட்டி. இன்ஸ்டன்ஸ்ங்கிறது I am the instance for that class. ஓகேவா? I am the instance for that class அப்படிங்கிறது தான். இல்லைன்னா this is the instance for that class. ஒன் பிளஸ் is a instance எதுக்கு? மொபைல் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கும்னா, இந்த மொபைல் எக்ஸாம்பிள், அதாவது இந்த லெஃப்ட் சைடு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ரைட் சைடு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது பாலிமாம்ஸ்ல மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் வரப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லலை. அது அந்த இடத்துக்கு வரட்டும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்கலாம்? கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்கலாமா, இல்லை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பற்றி பார்ப்போமா? இல்லை, கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்த்துருவோமா? இல்லை, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். வெறும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், தென் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை இப்பயே முடிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ.